வெல்கம் டு ஃபிக்ஸ் வித் டிவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்ட்ரா வியூ, டீம் வியூ, ரெயின்டிஸ்க்கு நீங்கள் எதில் வேணாலும் கஸ்டமர் ஆர் கிளைண்ட் சைடு வந்து அவங்க சைடை வந்து பிளாக் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஒர்க்கு பண்ணுறீங்க, என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியாமல் பண்ணுறதுக்காக இது. நீங்கள் என்ன ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம் அவங்க கம்ப்யூட்டர், ஆனால் அவங்களால ஸ்க்ரீனை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அல்ட்ரா வியூ இது வந்து கஸ்டமரோட பிசி அல்ட்ரா வியூ. ஓகேங்களா? இது வந்து அல்ட்ரா வியூ நான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிப்போம். அதே மாதிரி ரெயின்டிஸ், டீம் எதாக இருந்தாலும் இதே தான். ஓகேங்களா? வாங்கிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. நான் எது சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா வியூ தான் பெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இது வந்து கஸ்டமர் பிசி, இது வந்து என்னோட அல்ட்ரா வியூ. ஓகேங்களா? என்னோட பிசி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட அந்த ஃபிக்ஸ் வித் டிவி பிளாக் ஸ்க்ரீன் 1.5 வெர்ஷனை வந்து கஸ்டமர் பிசிக்கு சென்ட் பண்ணிடணும். நம்ம அல்ட்ரா வியூலையும் சென்ட் பண்ணலாம், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி லிங்க் வழியாகவும் சென்ட் பண்ணலாம், அப்லோட் பண்ணி. ஓகேவா? லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த என்னோடய பிளாக் ஸ்க்ரீன் டூலை வந்து ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் கொடுக்குறேன். கொடுத்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுதா? இதனால் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கஸ்டமர் பிசி, இது என்னோடய அல்ட்ரா வியூ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ளே வந்தோடனே இந்த இன்ஸ்டால் பட்டனை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துடணும். இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்க்ரீன் தெரியும். நல்லா பாருங்கள், 2 ஸ்க்ரீன் தெரியுதா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, நல்லா பாருங்கள், 2 ஸ்க்ரீன் தெரியும். உங்களுக்கு 2 ஸ்க்ரீன் தெரியும், ஆனால் கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்க்ரீன் தான் தெரியும். இது வந்து இன்னொன்று வந்து விர்ச்சுவல் ஸ்க்ரீன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த இன்ஸ்டால் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணால் இங்கே 2 மானிட்டர் காட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட்டு ரைட்டு ஓல்டு பிசின்னு இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டிஸ்பிளே பேஜை வந்து ரைட் சைடு இருக்க மானிட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரைட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் கஸ்டமர் வந்து 2 மானிட்டர் யூஸ் பண்ணலாம், 4 மானிட்டர் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெஃப்ட் ரைட் மாற்றி கிளிக் பண்ணிக்கணும். இது வந்து லெஃப்ட் எப்போயுமே மேக்ஸிமம் ரைட்டு தான் வரும். மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் தான் 3 யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு எதுவும் தேவைப்படாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸ் 10 இருந்தாலும் சரி, 11 இருந்தாலும் சரி, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. விண்டோஸ் 10 இப்போ வந்து 11னால இங்கே திஸ் இஸ் மை மெயின் டிஸ்பிளே, அதாவது ப்ரைமரி டிஸ்பிளே செட் பண்ணுறோம், செகண்ட் டிஸ்பிளேயை. அப்படி நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருக்க ஐக்கான் ஃபுல்லாக செகண்ட் ஸ்க்ரீன் நம்மளோட விர்ச்சுவல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். கஸ்டமருக்கு வந்து எதுவுமே அதாவது இன்னும் பிளாக் ஸ்க்ரீன் போடலை, அந்த ஐக்கான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு மானிட்டர் 1 வந்து பிளாக் கொடுக்கணும். மறுபடியும் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். இப்போ மானிட்டர் 1 பிளாக் கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் பிசியில் பாருங்கள் ஒன்றுமே தெரியல. நல்லா நோட் பண்ணிக்கங்க, கஸ்டமர் பிசியில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம சைடில் வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து பிளாங்காகவும் ஒரு ஸ்க்ரீன் வந்து நார்மலாகவும் தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஷனில் அல்ட்ரா வியூ ஆப்ஷனில் போய்ட்டு மானிட்டர் 2, அதாவது எனக்கு மானிட்டர் 2 மட்டும் காட்டு, மானிட்டர் 1 தேவையில்லை, ஏன்னா நம்ம பிளாக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்படி தான் இந்த பிளாக் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது. சின்ன ட்ரிக் தான், விர்ச்சுவல் ஸ்க்ரீனை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமர் வந்து எதாவது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, கீபோர்டு தான் நோண்டுற மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் கீபோர்டு ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ பிளாக் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர்னாலையும் சரி உங்களாலையும் சரி கீபோர்டு அக்சஸ் பண்ண முடியாது. கஸ்டமர் சைடும் பிளாக் பண்ணிடும், உங்கள் சைடும் பிளாக் பண்ணிடும். மறுபடியும் நீங்கள் வேணும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க, எல்லாம் தேவையில்லை. இதே கஸ்டமர் வந்து 2 ஸ்க்ரீனு 3 ஸ்க்ரீனு வச்சுருந்தாங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அந்த 2 மானிட்டரையும் நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். அதாவது விர்ச்சுவல் மானிட்டர் வந்து மேக்ஸிமம் இந்த 2, 3, 4, 5, அதாவது கஸ்டமர் வந்து 2 வச்சுருந்தாங்கன்னா 3வது விர்ச்சுவல் மானிட்டராக வரும். 1 வச்சுருந்தாங்கன்னா 2வதாக விர்ச்சுவல் மானிட்டராக வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டோம், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர் ஸ்க்ரீன் வந்து நார்மல் ஆயிரும். ஓகேங்களா? இது ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு டைம் வந்து செட்டப் பண்ணுறப்போ மட்டும்தான் நீங்கள் இந்த லெஃப்ட்டு ரைட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதே பிசியில் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதே பிசி மறுபடியும் அதே கஸ்டமருக்கு ஏதாவது ஒர்க் பண்ண போகிறீங்க, பிளாக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இந்த இன்ஸ்டாலை மட்டும் கொடுத்தா போதும். இன்ஸ்டாலை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்ட் ஸ்க்ரீனை வந்து ப்ரைமரி ஸ்க்ரீனை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் பண்ணிடும். கஸ்டமரோட ஸ்க்ரீன் வந்து ஆல்ரெடி பிளாங்கில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி பிளாக்கில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆனாலும் சரி, பிளாக் ஆகலாம் சரி, ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிடுங்க. பெஸ்ட்டு சின்ன பங்கு இருக்கும், அதனால் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மானிட்டர் வந்து பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா பிளாக் ஆயிரும். ஓகேங்களா? சிம்பிள் தான். கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எப்பயும் போல் செகண்ட் மானிட்டர் ஒன்லி கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை ஃபுல்லாக செகண்ட் மானிட்டரை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். கீபோர்டு பிளாக் பண்ணுறதா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிங்க, இதெல்லாம் வேண்டாம். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த இஎக்ஸியில் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த எக்ஸிட் பட்டனை மறக்காமல் அழுத்திடணும். கஸ்டமர் பிசியிலேருந்து அழுத்திட்டீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக வந்து இது டெலிட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இன்ட்டு வந்து எப்போயுமே கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் மினிமைஸ் பண்ணிவிட்டு அன்மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இன்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது பேக்ரவுண்டில் டாஸ்க் மேனேஜர் ஓடிடும். அதை நான் இன்னும் ஒரு சின்ன பக் இருக்குது, நான் செட் டைமில் அதனால் செட் பண்ணல. ஓகேவா? அதனால் இந்த இன்ட் ஆப்ஷனை மட்டும் கொடுத்துடாதீங்க. டோன்ட் யூஸ் திஸ் இன்ட் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுங்க அப்புறம் இந்த எக்ஸிட் பட்டன் மட்டும் நீங்கள் அழுத்தினா போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அந்த EXE ஃபைல் டெலிட் பண்ணி விட்ரும். கஸ்டமர் சைட்லேருந்து நீங்கள் மேலே கூட டெலிட் பண்ண தேவையில்ல. இப்படி தான் இந்த பிளாக் ஸ்க்ரீன் டூல் ஒர்க் ஆகுது. இது எதனால் நான் பப்ளிக்காக போடுறேன் அப்படின்னா, நான் ஒரு பிரேசில்காரனுக்கு இந்த டூலை விற்றுருந்தேன். அவங்க வந்து கிராக் பண்ணி இப்போ நான் $50 விற்றுட்டு இருந்தேன். இப்போ $20 $30 விற்றுட்ருக்கேன். அதனால் நான் ஃப்ரீயாகவே பப்ளிக் வெர்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த கோடை கிராக் பண்ணி சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோர்ஸ் கோடு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தரேன். அதே மாதிரி என் சோர்ஸ் கோடை ஆட்டோ போட்ட பிரேசில் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெப்பா அன்லாக்கர். இவன் தான். இவனோட நம்பர் நோட் பண்ணிக்கங்க. ஸ்கேமர்னு சொல்ல முடியாது. என்னோடய கோடை வந்து அவனுக்கு விற்றேன் நான் $50. அவன் வந்து கிராக் பண்ணி இப்போ $20 $30 விற்றுட்ருக்கான். அதனால தான் நான் பப்ளிக் வெர்ஷன் விட்டுருக்கேன். அவனோட யூடியூப் சேனல் இது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து நேற்று தான் போட்டிருப்பான். என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்கள், நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பான். நான் சொன்ன அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவான். ஏன்னா ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இவன் வந்து ஒரு ஸ்கேமர், தெப்பா அன்லாக்கர், பிரேசில்காரன். டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் ஸ்கேமர். ஓகேவா? பாய்.